சிறை செல்லும் முதல்வர்கள் பதவி நீக்கம் செய்யும் மசோதா நகலை கிழித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 130வது அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிமுகம் செய்தார். தீவிர குற்ற வழக்குகளில் பிரதமர், மத்திய அமைச்சர், மாநில முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தொடர்ந்து 30 நாட்கள் சிறையில் இருந்தால் 31வது நாள் அவர்களை பதவி நீக்கம் செய்ய குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநருக்கு இந்த மசோதா அதிகாரம் வழங்குகிறது. இந்த மசோதாவிற்கு அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் மசோதாவை அறிமுகம் செய்து பேசிக் கொண்டிருந்த அமித்ஷா மீது மசோதாவின் நகலை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கிழித்தெறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மசோதா அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பை முற்றிலும் அழிப்பதாக காங்கிரஸ் உறுப்பினர் மணிஷ் திவாரி குற்றம் சாட்டினார். சிறை செல்லும் பிரதமர், முதல்வர், மத்திய மாநில அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வகை செய்யும் அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்மொழிந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 3 மசோதாக்களும் கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. 31 பேர் கொண்ட கூட்டுக்குழு இந்த மசோதாக்களை ஆய்வு செய்யும். மக்களவையில் இருந்து 21 உறுப்பினர்களும், மாநிலங்களவையில் இருந்து 10 உறுப்பினர்களும் கூட்டுக்குழுவில் இடம்பெறுவார்கள். இந்த மசோதாக்களை கூட்டுக்குழு விரிவாக ஆய்வு செய்து பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை பெற்று அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் வாரத்தில் தனது அறிக்கையை தாக்கல் செய்யும். வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்பது பிராந்திய கட்சிகளை மிரட்டுவதற்கான ஒரு தீய முயற்சி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 130வது அரசியலமைப்பு திருத்தம் சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு கருப்பு நாள், இது ஒரு கருப்பு மசோதா என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், ஜனநாயகத்தின் வேரையே தாக்கும் இந்த மசோதாவை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும், இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்றும் இந்த முயற்சிக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்கள் முழுவதும் ஆட்சியில் இருக்கும் அரசியல் எதிரிகள் மீது பொய் வழக்குகளை போட வழிவகுக்கும் என்றும், பிராந்திய கட்சிகளை மிரட்டுவதற்கான ஒரு தீய முயற்சி என்றும் குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர், நிச்சயமாக நீதிமன்றங்களால் இந்த சட்ட திருத்தம் ரத்து செய்யப்படும் என்றும், ஏனெனில் குற்றம் வெறும் வழக்குப்பதிவு மூலம் அல்ல, விசாரணைக்கு பிறகுதான் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.